நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 56 சித்திரகூட வாசம். பின்னர் இரவு கழிந்ததும் ராமன் துயிலெழுந்து உறங்கிக் கொண்டிருந்த லக்குவனை மெல்ல கண்விழிக்கச் செய்தார். லக்ஷ்மணா, காட்டு ஜந்துக்களின் செவிக்கினிய இரைச்சல்களை கேள். வெற்றி வீரனே, நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. எனவே நாம் புறப்படுவோம். சரியான நேரத்தில் லக்ஷ்மணன் சகோதரரால் எழுப்பப்பட்டான். உடனே தூக்கம், சோம்பல், வழி நடந்த களைப்பு எல்லாவற்றையும் முற்றிலுமாக விட்டான். பிறகு அவர்கள் எல்லோரும் எழுந்து சென்று ஆற்றினுடைய தெள்ளிய நீரில் நீராடி சந்தியாவந்தனங்களை நிறைவேற்றிய பின் சித்திரக்கூடத்தை நோக்கி முனிவரால் காட்டப்பட்ட வழியில் செல்லத் தொடங்கினார்கள். உரிய நேரத்தில் லக்ஷ்மணனுடன் புறப்பட்ட ராமன் தாமரை கண்ணாலாகிய சீதையிடம் பின்வருமாறு சொன்னார். வைதேகி, பனிக்காலம் முடிந்து வசந்த ருது ஆரம்பித்திருக்கும் இத்தருணத்தில் எல்லா மரங்களும் மலர்களோடு விளங்குவதைப் பார். பலாச மரங்கள் தம் புஷ்பங்களாலேயே மாலை அனுபவிக்கப்பட்டதைப் போலும் கொழுந்துவிட்டெறிவது போலும் காணப்படுவதைப் பார். வானரங்கள் விரும்பி உண்ணும் சேங்கோட்டை மரங்களையும் வில்வ மரங்களையும் பார். பழங்கள் மலர்களோடு கூடிய பல வகை மரங்களும் இருக்கின்றன. இங்கே நாம் வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று நம்புகிறேன். லக்ஷ்மணா, தேனீக்களால் சேகரிக்கப்பட்டு 2 மரக்கால் அளவுக்கு மரங்களிலும் குன்றுகளிலும் தொங்கிக் கொண்டிருக்கும் தேன்கூடுகளை பார். மலர்கள் கொட்டி கிடக்கும் கண்கவர் வனப்பு கொண்ட இந்த பிரதேசத்தில் நச்சு குருவி குரல் கொடுப்பதை கேள். அதற்கு பதில் கூறுவது போல மயில் அகவுகிறது. யானை கூட்டங்கள் வசிப்பதும் பறவை கூட்டங்களின் ஒளி நிறைந்ததும் உயரமான முகடுகளை உடையதுமான இந்த சித்திரக்கூடத்தை பார். தம்பி, புனிதமான சித்திரக்கூட மலையில் உள்ள காட்டில் அழகான சமதளமான அநேக மரங்கள் சூழ்ந்த ஓரிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம். சீதையுடன் காலால் நடந்து சென்ற அவ்விருவரும் மனம் கவர்வதும் கண் கவருவதுமான சித்திரக்கூடத்தின் மலைப்பகுதியை அடைந்தார்கள். பல்வகை பறவை கூட்டங்கள் நிறைந்ததும் போதுமான அளவு கிழங்கு பழங்கள் கிடைப்பதும் தெள்ளிய நீர் வசதி உள்ளதுமான அவ்வழகிய மலையை அடைந்ததும் ராமன் கூறினார். தம்பி, பல வகையான மரங்கள் கொடிகள் நிறைந்ததும் ஏராளமான கிழங்குகள் பழங்கள் உடையதும் உள்ளத்தை கொள்ளை கொள்வதுமான இந்த மலை நாம் வசிப்பதற்கு ஏற்றது என்று எனக்கு தோன்றுகிறது. பெரும் தகையாளர்களான முனிவர்கள் இந்த மலையின் உச்சிகளில் வசிக்கிறார்கள். தம்பி, ஆகவே இந்த இடம் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு ஏற்றது. இவ்வாறு நிச்சயம் செய்து கொண்டு அருகில் இருந்த வால்மீகியின் ஆசிரமத்திற்கு சென்று வணக்கத்துடன் கையை கூப்பிக்கொண்டு அவர் திருவடிகளில் தலையை வைத்து வணங்கினார்கள். அறம் அறிந்த மாமுனிவர் மிகவும் மனம் மகிழ்ந்து அவர்களை அன்புடன் வரவேற்றார். உட்காருங்கள் என்று சொல்லி ஆசனங்கள் கொடுத்தார். விருந்தினருக்கான உபசரிப்புகளை செய்தார். பின்னர் முறைப்படி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பிரபு ராமன் மகாபலசாலியான லக்குவனை நோக்கி சொன்னார். தம்பி, உயர் வகையான உறுதியான மரத்துண்டுகளை கொண்டு வா. இங்கேயே ஓர் இல்லம் அமைப்பாய். இந்த இடம் எனக்கு பிடித்திருக்கிறது. எதிரிகளை அடக்குவோனான லக்குவன் அவருடைய சொற்களை கேட்டதும் பல வகையான மரக்கட்டைகளை கொண்டு வந்தான். பின்னர் ஒரு குடிலை அமைத்தான். உறுதியாகவும் அழகாகவும் மரங்களை பிணைத்து மழை வெயில் பாதிப்பு ஏற்படாத வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்ட அந்த வர்ணசாலையை பார்த்து உளமாற தொண்டு செய்யும் லக்ஷ்மணனை நோக்கி ராமன் இவ்வாறு சொன்னார். சுமித்திரை மைந்தனே, புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இல்லத்தில் நீண்டகாலம் வாழ விரும்புகிறவர்கள் வாஸ்து தேவதைகளுக்கு பூஜை ஹோமம் செய்து அவர்கள் ஆசியை பெற வேண்டும். அதனால் இந்த குடிலுக்கு அரிய மூலிகைகளை கொண்டு நாம் வாஸ்து ஹோமம் செய்வோம். நன்னோக்கமுடைய லக்ஷ்மணா, அறநெறிகளை நினைவுபடுத்திக்கொள். சாஸ்திரங்களில் கூறப்பட்ட சம்ஸ்காரங்களை செய்ய வேண்டும். லக்ஷ்மணா, நீ உடனே சென்று அரிய மூலிகைகளை எடுத்து வா. எதிரிகளை மாய்க்கும் லக்குவன்
சகோதரனின் உத்தரவை சிரமேற்கொண்டு அவர் சொல்லியபடியே செய்து முடித்தார். அப்போது ராமன் அவனிடம் கூறினார், தம்பி, அந்த மூலிகைகளை பக்குவம் செய், சீக்கிரம் ஆகட்டும். இப்போது நல்ல முகூர்த்தம், திருவம் என்று பெயர் பெற்ற நல்ல பகற்பொழுது. அந்த நேரத்தில் பர்ணசாலைக்கு உரிமை பொறுப்புள்ள தேவதைகளுக்கு வேள்வி செய்து மகிழ்விப்போம். வீரனான லக்ஷ்மணன் ஹோமத்தில் உபயோகிக்க தகுந்த அரிய மூலிகைகளை எடுத்து கொழுந்துவிட்டு எரியும் தீயிலிட்டார். இரத்தச்சோகையை போற்றும் அஸ்வகந்தம் என்ற மூலிகை வற்றலாக பக்குவப்பட்டு விட்டதை கண்டு ஆண் புலியான ராமனிடம் சொன்னான். அஸ்வகந்தம் என்ற இந்த மூலிகை உரியபடி என்னால் பக்குவம் செய்யப்பட்டிருக்கிறது. தெய்வத்திற்கு ஒப்பானவரே, தாங்கள் சம்ஸ்கார முறை அறிந்து செய்யும் திறன் உடையவர். குடிலின் அதிஷ்டான தேவதைக்கு பூஜனை செய்யுங்கள். நல் இயல்பு உடையவரும் அந்தந்த காலத்திற்கு உரிய மந்திரங்களை முழுமையாக அறிந்தவருமான ராமன் நீராடி வைதீக நியமங்களை ஏற்று வாஸ்து கோமம் நிறைவடையும் வகையில் எல்லா மந்திரங்களையும் குறைவில்லாமல் ஓதினார். எல்லா கடவுளர்களையும் பூஜித்த பின்னர் சுத்தமான மனத்துடன் பர்ணசாலைக்குள் காலடி எடுத்து வைத்தார். ராமன் எல்லையற்ற பராக்கிரமசாலியான ராமனுக்கு அந்த இடம் உவகையை தந்தது. வைஸ்வதேவ பலி, ருத்ரபலி, விஷ்ணுபலி முதலியன செய்து வாஸ்து தேவதைகளுக்கு மன திருப்தி அளிக்கும் மங்கள கர்மாக்களையும் செய்தார். செய்ய வேண்டிய மந்திர ஜபங்களை செய்தபின் ருத்ரனுக்கு ஹவிஸ் அளித்ததால் முறைப்படி நதியில் குளித்து பரிசுத்தராகி சகல பீடைகளுக்கும் பரிகாரமாக அதற்கான மந்திரங்களை கூறி வேள்வி குண்டத்திற்கு வெளியே பலிபொருட்களை சமர்ப்பித்தார். ராமன் ஆசிரமத்தின் பரிமாணத்திற்கு ஏற்றபடி பூஜைக்கான உயர்ந்த மேடைகளையும் பூஜை அறைகளையும் முதன்மை தெய்வங்களுக்கான தனி இடங்களையும் முறைமை செய்து கொடுத்தார். எழில்மிகு தோற்றமுடைய ரகுகுல தோன்றர்களாகிய அவ்விருவரும் காட்டு புஷ்பங்களாலான மாலைகளாலும் பழங்கள் கிழங்குகளாலும் சமைக்கப்பட்ட பொருட்களாலும் தண்ணீராலும் அர்க்கியம் கொடுத்தும் வேதோக்த மந்திர ஜபங்களாலும் தர்ப்பங்களாலும் சமித்து குசங்களாலும் பூதங்களை திருப்தி செய்துவிட்டு சீதையுடன் மிக நன்றாக அமைந்திருந்த குடிலுக்குள் நுழைந்தார்கள். மரங்களில் இலைகளால் மேற்கூரை அமைக்கப்பட்டதும் மனத்திற்கு உவப்பு அளிப்பதும் சரியான இடத்தில் நன்றாக கட்டப்பட்டதும் பேய்க்காற்று வீசாததுமான அந்த குடிலுக்குள் தேவ சபையான சுதர்மாவுக்குள் அமரர் கூட்டங்கள் நுழைவதைப் போல அவர்கள் மூவரும் ஒன்றாக உள்ளே சென்றார்கள். ஏராளமான மற்றும் பலவிதமான விலங்கு பறவைகள் நிறைந்ததும் பலவித உருவ அமைப்பு கொண்ட இலை கொத்துகளுடன் மரங்கள் விளங்குவதும் கொடூரமான விலங்குகள் சப்தம் போடுவதுமான அந்த அடர்ந்த காட்டில் புலன்களை வென்றவர்களாக அவர்கள் மிக சௌக்கியமாக வாழத் தொடங்கினார்கள். தெளிந்த நீரோட்டமுடைய மால்யவதியையும் விலங்கு பட்சிகள் நிறைந்ததும் வனப்பு மிக்கதுமான சித்திரக்கூடத்தில் வனவாசத்தை தொடங்கிய ராமன் மிகவும் குதூகலித்தார். நகரத்திலிருந்து வெகு தொலைவில் வசிக்க நேர்ந்த துக்கத்தை விட்டொழித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 56வது சர்க்கம். வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம்
ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.